நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மத்திய திட்டக்குழுவிடம் நிதியை குறைத்து கேட்டு பெறுவதால் மாநில வளர்ச்சி திட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், நெய்வேலி நிலக்கரி சுரங்க பங்குகளை நாட்டின் வளர்ச்சிக்கும் பொதுமக்களின் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்யவும் 3%இலிருந்து 5% வரை வெளிச்சந்தையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளனர். இதுபோன்று பொதுத்துறை நிறுவன பங்குகளை விற்பது நியாயமானது மற்றும் புதியதல்ல என்பதால் எதிர்ப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் புதுவையை சேர்ந்த யாத்ரீகர்கள் 51 பேர் உத்தரகாண்டில் சிக்கியுள்ளனர். அவர்களை பாதுகாப்பாக மீட்டு விமானம் மூலம் டெல்லி கொண்டுவர தான் அம்மாநில முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அதுபோன்று புதுவை அரசும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. உத்தரகாண்ட் வெள்ள நிவாரணத்திற்காக பிரதமர் 1000 கோடி உடனடி இடைக்கால நிவாரணமாக ஒதுக்கியுள்ளார். மேலும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கான 1 மாத ஊதியத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சமும் தான் ஒதுக்கியுள்ளதாகவும், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 7,18,000 வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து புதுவையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 70 திட்டங்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் திட்டப்பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகிறது. புதுவையின் திட்டங்களை ஆய்வு செய்ய வந்த ஆய்வு குழுவினர் இங்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வரும் 27ஆம் தேதி திட்டக்குழுவில் பங்கேற்று புதுவைக்கு நிதி பெற டெல்லி செல்லும் முதல்வர் கடந்த ஆண்டை விட 1000 கோடி ரூபாய் குறைவாக நிதியை திட்டக்குழுவிடம் கேட்டு பெற உள்ளது அவரது நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. மேலும் அவர் அதிக நிதி பெற்று அதனை திருப்பி அனுப்புவதை விட குறைவாக செலவு செய்ய முடியும் அளவிற்கு தொகையை பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருப்பது மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி அதனை தடுத்து விடுகிறார் என்று கூறுவது பொய் என்பதை அவரே பகிரங்கமாக ஒத்துக்கொள்வதை காட்டுகிறது. மேலும் ரோடியர் மில்லை புனரமைக்க 300 கோடி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ள நிலையில் மில்லை ஆய்வு செய்ய பிரதமர் உத்தரவுப்படி அதிகாரிகள் புதுவைக்கு வர உள்ளனர். அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் மாநில அரசு நிதியை பெற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை அரசுக்கு கேட்டு பெறாமல் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக முதல்வர் ரங்கசாமி செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார். மத்திய அரசிடம் திட்டக்குழு நிதியை இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட குறைத்து பெறுவதால் மாநில வளர்ச்சி திட்டங்கள் வெகுவாக பாதிக்கும் என்று கருத்து தெரிவித்த அவர், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க நிதி இல்லை என்று கூறிவிட்டு பாப்ஸ்கோ, தட்டாஞ்சாவடி பால் பண்ணை மற்றும் பல கூட்டுறவு நிறுவனங்களில் 2 ஆண்டுகளில் 2000 பேருக்கு வேலை கொடுத்திருப்பதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும், எனவே போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெறுவதோடு 4000 ஊழியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். புதுவையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படும் என அறிவித்த அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி அமைப்புகளை முடக்கி உள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. தொகுதி கழக அவைத்தலைவர் வெங்கடாசலம் தலைமையில் தொகுதி பொருளாளர் முத்துப்பாண்டியன், முன்னாள் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ரகோத்தமன் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் மாநில மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் தேன்மொழி, தொகுதி கழக துணை செயலாளர் செல்வநாதன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்க முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன், மாநில திமுக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் MAS சுப்பிரமணியன் பேசுகையில், புதுவையில் நடைபெறும் ஆட்சி ஊழல் நிறைந்த லஞ்ச லாவண்யம் மிக்க ஆட்சியாக உள்ளது என்றார். புதுவையில் இருந்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு மூடுவிழா நடத்தி சுமார் 30,000 தொழிலாளர்களை வேலையிழக்க செய்துள்ளதாகவும், பாசிக், பாப்ஸ்கோ, பான்லே போன்ற நிறுவனங்களை நலிவடைய செய்து அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதாக குற்றம் சுமத்திய அவர், மக்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதுடன் மாநிலம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருப்பதாகவும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் உள்ளாட்சி அமைப்புகளை முடக்கி உள்ளதாகவும் குற்றம் சுமத்தினார்.
மேலும் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள் வழங்கப்பட்டு வந்த உயர்த்தப்படாத தொகை கூட உரிய நேரத்தில் வழங்கப்படாமல் அலைகழிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்திய திமுக மாநில அமைப்பாளர் எம்.எஸ். சுப்பிரமணியன் தரமான வெள்ளை அரிசி வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாகவும் இப்படி அறிவித்த திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் புதுவை அரசு செயல்படாத அரசாக உள்ளதாகவும் குற்றம் சுமத்தினார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன், திமுக மாநில துணை அமைப்பாளர் எஸ்.பி. சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பு, பழனி, அருள்செல்வி, மல்லிகா, இளங்கோ, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர் செந்தில்குமார், திராவிடமணி பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், ராமசாமி, சிவபாலன், குப்புசாமி மற்றும் மாநில கழகத்தின் பல்வேறு அணி நிர்வாகிகள், தொகுதி கிளை கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை கழிவுநீர் உந்து நிலையத்தில் விஷ வாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள கழிவுநீர் உந்து நிலையத்தில் கடந்த 10 நாட்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சனிக்கிழமையன்று முதலியார்பேட்டையை சேர்ந்த உதயகுமார், கரிகலாம்பாக்கம் ஜெகதீசன், அன்பழகன், அந்தோணிசாமி, சுரேஷ் ஆகிய 7 மஸ்தூர் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது உதயகுமார் மற்றும் ஜெகதீசன் ஆகியோர் கழிவுநீர் உந்து கிணற்றில் இறங்கி சுத்தம் செய்தனர். பின்னர் பணி முடிந்து மேலே ஏறும்போது பைப் லைனில் இருந்து உதயகுமார் தவறி விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற முயற்சித்த போது ஜெகதீசனும் தவறி விழுந்துள்ளார். இச்சம்பவத்தில் பைப் லைனிலிருந்து வாயு வெளியேறியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவரும் கிணற்றில் சிக்கி உயிரிழந்தனர். மேலும் அன்பழகன், மகாலிங்கம், சங்கர் ஆகியோருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவர்கள் மூவரும் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ்.பி. பைரவசாமி தலைமையிலான பெரியகடை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 14க்கும் மேற்பட்டோர் கிணற்றில் சிக்கிய இருவரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் இருவரது உடலும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தகவல் அறிந்த எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். மேலும் அமைச்சர் ராஜவேலு நேரில் சென்று இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். புதுவை மாநில கால்பந்து கழகத்திற்கு புதியதாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்காக சங்க தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் அட்டாக் கமிட்டி அமைத்து சங்க கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில கால்பந்து சங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தலைமையில் ஜேவிஆர் ஹாலில் நடைபெற்றது. சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள 20 கால்பந்தாட்ட அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தற்போதுள்ள சங்க நிர்வாகிகள் மாநில கால்பந்தாட்ட சங்க தலைவர் ஜான்குமார் அவர்களின் செயல்பாட்டை தவிர மற்ற நிர்வாகிகளின் செயல்பாடுகள் சரியில்லை என்று விவாதிக்கப்பட்டது. மேலும் தற்போதுள்ள சங்க நிர்வாகிகளின் காலம் முடிவடைய 11 மாதங்கள் மீதமுள்ள நிலையிலும் சங்க செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தால் தற்போதுள்ள அமைப்பினை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு பெரும்பாலான உறுப்பினர்களின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு கால்பந்தாட்ட சங்க தேர்தலை நடத்துவதற்கும் அதுவரை சங்க செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ளவும் சங்க தலைவர் ஜான்குமார் தலைமையில் 11 பேர் கொண்ட அட்டாக் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் திரு ஜான்குமார் தலைவராகவும் ஏழுமலை, நெஸ்தோர், தனசேகரன், ஆர் இளங்கோவன், செல்வராஜ், கந்தசாமி, குமார், திருச்சந்திரன், எஸ் இளங்கோவன், பன்னீர்செல்வம் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை அண்ணா நகரில் நடந்த மேயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவன திறப்பு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு அண்ணா நகர் பிரதான சாலையில் மேயா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா நிறுவன உரிமையாளர்கள் சில்வி, பாஸ்கரன், ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிறுவனத்தை திறந்து வைத்தார். மற்றும் நிர்வாக பிரிவில் கணினியை இயக்கி வைத்து கணக்கு பிரிவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கேக் வெட்டி விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்பு வழங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முத்துக்குமரன் ரியல் ஏஜென்சி உரிமையாளர் பழனி பங்கேற்று சிறப்பித்தார். விழாவில் பங்கேற்று சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நிறுவன உரிமையாளர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். சுற்றுலா, விசா பெறுதல், விமான டிக்கெட் பெற்றுத்தருதல் போன்ற
பிரத்யேக சேவைகளுக்காக திறக்கப்பட்ட நிறுவனத்தின் திறப்பு விழாவில் முத்து, ஜெயராஜ், ஸ்ரீதர், கோஸ்பே, நலாம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பெரிய கடை காவல் சரகத்திற்கு உட்பட்ட குமரகுரு பள்ளம் பகுதியில் போலீசார் தீவிர வெடிகுண்டு சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் ரவுடிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும், கொலை, கொள்ளை, வழிப்பறி, குண்டுவீச்சு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை ஒழிக்கவும் காவல்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் அவ்வப்போது கொலை, கொள்ளை, குண்டுவீச்சு சம்பவங்களும், சிறையில் இருந்து ரவுடிகள் ஆட்களை ஏவி குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க எத்தனை முறை சோதனை நடத்தி செல்போன்களை பறிமுதல் செய்தாலும் சிறையில் இருந்து ரவுடிகளின் குற்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இறுதியாக வம்பா கீரப்பாளையத்தில் பகல் நேரத்தில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவது போல் கருதியதால் மாநிலத்தில் அமைதி திரும்ப புதுவை காவல்துறை தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவ்வப்போது ரவுடிகளின் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குமரகுரு பள்ளம் பகுதியில் உள்ள வீடுகளிலும் அடுக்குமாடி குடியிருப்பிலும் பெரியகடை போலீசார் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். போலீசாரின் திடீர் வெடிகுண்டு சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அருகே நடுக்கடலில் மீனவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து நல்லவாடு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தவளக்குப்பம் அருகே நல்லவாடு கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த கோவில் திருவிழாவில் கடலூர் தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்களுக்கும் நல்லவாடு கிராம மீனவர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு தரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் நல்லவாடு கிராம மீனவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு வழக்கம்போல் மீன்பிடிக்க சென்றபோது தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 30 பேர் படகுகளில் அங்கு வந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் குமார், ஜெகன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து நல்லவாடு கிராம மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது போலீசார் தாக்குதல் நடந்த இடம் தங்கள் எல்லைக்குள் வரவில்லை என்று கூறியதால் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் வேளையில் மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நல்லவாடு கிராம மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட படகுகள் அனைத்தும் மணலில் இழுத்து வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டன. மேலும் மீனவர்கள் காவல் உயர் அதிகாரிகளிடம் தேவனாம்பட்டினம் மீனவர்கள் அடிக்கடி தங்களிடம் தகராறு மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே அவர்களை அழைத்து எச்சரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த சம்பவத்தால் நல்லவாடு கிராமத்தில் பதற்றம் நிலவி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.